வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து க்ரீன் செஃப் டவர் ஃபேன் தான் சர்வீஸ் பண்ண போகிறோம். இது நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தரோடது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹம்மிங் சவுண்ட் மட்டும் வந்துட்டே இருக்குது இதில். ஆனால் வந்து மோட்ரு ஓட மாட்டேங்குது. கையில் சுற்றி பார்த்தாலும் ஓடல, அது கொஞ்சம் டைட்டாக தான் இருந்தது ஃபுல்லாக. அதுக்காக அதை வந்து நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மெக்கானிக் வேலையை எப்படி கற்றுக்கிட்டீங்க? அடே, அதுக்கெல்லாம் மூளை வேணும்டா. அதுதான் நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? நான் உனக்கு தர்றது இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போதுமா? கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்குங்கன்றதை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபேனு தான். இது நம்ம வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்தோம். ஒன்றும் ரொட்டேட்டர் ஆகலை. கொஞ்சம் டைட்டாக இருந்தது. அதை வந்து சுற்றினாலுமே வந்து நகர்ந்து தான் நிற்கிதே ஒழிய சுற்றி வர மாட்டேங்குது. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் என்ன ப்ராப்ளம்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு டவர் ஃபேன் வீடியோ போயிருந்தால் அது வந்து மோட்டரே ப்ராப்ளமாக இருந்தது. அது வந்து காயில் ஓப்பனாக இருந்தது. அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க்கில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவெலாம் ரிமூவ் பண்ணிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 15 ஸ்க்ரூ இருக்குது. 15 ஸ்க்ரூவையும் கழட்டிடணும். பாட்டமில் 2 ஸ்க்ரூ, அது இல்லாமல் வந்து சைடில் 2 பக்கம் 4 8 ஸ்க்ரூ, மேலே ஒரு 5 ஸ்க்ரூ. இந்த மாதிரி பூரா கழட்டிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓப்பனாக பாருங்கள், டைட்டாக தான் சுற்றுது. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது சுற்றுறக்கு. பாருங்கள், இழுத்து பிடிச்சோம்னா அப்படியே நிற்கிது. மோட்டர் சைடில் ஏதோ ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்குது. அது ஒரு வேளை காயில் ஏதாவது இப்போ மெல்ட் ஆகி நிற்கிதா என்னன்னு தெரியலிங்க. அது நம்ம முதல்ல ஃபுல்லாக கழட்டி பார்த்தா தான் தெரியும். இந்த இம்பலர்லாம் நல்லா தான் இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக கழட்டிட்டோம். இப்போ மோட்டரை பாருங்கள், சுற்றவே முடியல, கையிலே டைட்டாக இருக்குது ஃபுல்லாக. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ வந்து வரலட்சுமி பிராண்டு. இது வந்து க்ரீன் செஃப் கம்பெனி. இதில் பார்த்திங்கன்னா மோட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் நம்ம ஒயரு எல்லாமே கனெக்ஷன்லாம் இந்த மாதிரி கழட்டி விட்டுறலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி கலர் விட்டு கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து மறுபடியும் நீங்கள் கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும். இதில் ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது எல்லாமே நோட் பண்ணிவிட்டு நீங்கள் கழட்டுங்க. புதுசாக கழட்டுறவங்க, பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியாது. புதுசாக கழட்டுறவங்க நோட் பண்ணிவிட்டு கழட்டுங்க. இது எல்லாமே ஒன்று ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க, இல்லைனா ஒரு பேனா வச்சு நோட்டில் ஏதோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஜாயிண்ட் பாருங்கள். இதில் வந்து 2 கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒயரில். அது வந்து இன்கமிங் லைனு, ப்ளக்கு குத்துவோம் இல்லையா, அந்த இன்கமிங் லைனு. அது 2 நம்ம கழட்டி விட்டுட்டு கரெக்டாக அதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதில் பாருங்கள், பின்னாடி இருந்து வருது. உங்களுக்கு காட்டிடுறேன், நான் எங்கேருந்து வந்து காட்டிடுறேன். இதெல்லாம் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் புதுசாக செய்கிறாங்க ஒரு ரெக்கார்ட் பண்ணி, வீடியோ ரெக்கார்ட் மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அது எங்கே வரலன்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வீடியோ போட்டு. பாருங்கள், அது உள்ளேருந்து வருது. அது வந்து பேக் சைட்லேருந்து இன்கமிங் கேபிள். அது தெரியுங்களா? பாருங்கள், கை வச்சு காட்டிடுறேன். அந்த கேபிளை நம்ம ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பூரா கழட்டி வச்சாச்சு நம்ம கவரு, ஃப்ரண்ட் கவரு. அந்த கேபிளெலாம் டிஸ்கனெக்ட் பண்ணி கழட்டி வச்சு எல்லாமே. இப்போ வந்து மோட்டர் நம்ம கழட்டிடுவோம். மோட்டர் பெட்டு வந்து கழட்டுறதுக்கு 4 பாட்டமில் இருக்கிற 4 ஸ்க்ரூ கழட்டினோம்னா போதும். இந்த மோட்டர் பெல்ட்டு உருவிட்டு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி உருவி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்பவும் டைட்டாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா சுற்றியாக காட்டிடுறேன் உங்களுக்கு. அடுத்து வந்து இந்த மோட்டரை வந்து பாட்டமில் வந்து உட்காந்துருக்குது 4 ஸ்க்ரூவில், 4 போல்ட்டில். அந்த 4 போல்ட்டையும் கழட்டிட்டோம்னா உங்களுக்கு மோட்டரை ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். அதுக்கு முதல்ல இது பூரா பாருங்கள் டஸ்ட்டாக இருக்குது, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேலை செய்யும்போது முதல்ல இடத்த சுத்தம் பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து வேலை செய்கிற பொருளை சுத்தம் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து கை வைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு சிலர் அன்னீஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. பாருங்கள், ஃபுல்லாக ஒரு டைம் எல்லாமே க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சாது. இந்த மோட்டரை வந்து இப்போ பார்த்திங்கன்னா பெட்லேருந்து கழட்டிட்டோம். இந்த 4 போல்ட் நம்ம கழட்டணும்னா தான் மோட்டர் கவர் கழட்ட முடியும். அது ஃபுல்லாக கழட்டிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக கழட்டிட்டோம்னா இந்த காயில் தனியாக வந்துட்டு செட்டோட பிரிஞ்சு வந்துடுது. இந்த காயில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபுல்லாக எந்த ஸ்க்ராப்பும் இல்லை. காயில் நல்லா தான் இருக்குது. இது வந்து பாட்டம் பாருங்கள், இது வந்து டாப்பு. ரெண்டுமே புஷ்ஷு தான், பேரிங் கிடையாது ரெண்டுலேயுமே. இது ரோட்டரு. அந்த பாட்டம் சைடில் ரோட்டரில் தான் வந்து கம்மு மாதிரி ஏதோ ஒட்டியிருக்குது. அது இல்லாமல் வந்து என்ன கேட்டிங்கன்னா பசையாட்டம் ரொம்ப இருந்து அதை பிடிச்சிட்டு இருந்து கெட்டியாக.
அது ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கிரீஸிங்கெல்லாம் பண்ணிவிட்டு வந்துடலாம். அதில் பாருங்கள், இந்த சைடு தான் பாட்டமு. இதில் ஃபுல்லாக ஆயில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்குள்ளே இருந்த இது பாருங்கள், இந்த கிளாத்தில் தொடச்சி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரெட் கலரில் இருந்தது, உள்ள துருப்பு இருக்கும் போல் இருக்குது. அதனால் ஃபுல்லாக வந்து அப்படியே கம் மாதிரி பிடிச்சி கிடந்தது இதில். இப்போ ஃபுல்லாக க்ரீஸிங் பண்ணி ஆயில் பண்ணி கவர் பண்ணிட்டோம், ஃப்ரீ பண்ணி விட்டோம். இப்போ ரோட்டர் வந்து அதில் போட்டு பார்க்குறேங்க, பாருங்கள் ஃப்ரீயாக சுற்றுது. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுதுன்னு. அப்போலே சுத்தாவே டைட்டாக இருந்தது, இப்போ பாருங்கள் ஃப்ரீயாக சுற்றுது. அடுத்து டாப் கவரும் போட்டு செக் பண்ணி பார்த்தலாம். அதுலேயே டாப் கவர்லேயும் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு பூரா போட்டோம்னா இப்போ ஃபுல்லாக மாட்டியாச்சு. நம்ம மாட்டிட்டு பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அப்படியே வந்து சுற்றுறக்கே டைட்டாக இருந்தது. இப்போ பாருங்கள் சுற்றி விட்டால் எவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுது. இந்த எல்லா போல்ட்டுமே போட்டு விட்டதில் மறக்காமல் ஒவ்வொரு போல்ட்டு டைட் பண்ணுறதுக்கு போது அந்த ஷாஃப்ட் சுற்றி பார்த்துக்குங்க. ஒரு போல்ட் டைட் பண்ணால் ஷாஃப்ட் சுற்றி பார்த்துக்குங்க. ஒரு வேளை அலைன்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், ஆனால் இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஃப்ரீயாக சுற்றிச்சு. எல்லாமே டைட் பண்ணிட்டு வரதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே டைட் பண்ணிட்டோம். கடைசியாக ஒரு டைம் சுற்றியும் பார்த்துக்கலாம். சுற்றி பார்த்தா நல்லா ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த கெப்பாசிட்டர் கொஞ்சம் வீக்காக இருக்குது, அதை செக் பண்ணிவிட்டு அதையும் மாற்றிடலாம் வேறு சரியில்லைன்னா. கெப்பாசிட்டர் ஃபுல்லாக பாருங்கள், இந்த மாதிரி கிளிப் டைப் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் 4 MFD தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு பார்த்தோம், சரியில்லை. அதனால் வந்து வேறு கெப்பாசிட்டர் தான் கிடச்சிருக்குது. அது வந்து இப்போ ஒயரோடு இருக்கிற மாதிரி கிடச்சிருக்குது. அந்த கெப்பாசிட்டர் புதுசு வாங்கிட்டு வந்து போட்டு விட்டுறலாம். இது புது கெப்பாசிட்டர். அதே நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அதுலேயே பாருங்கள், கிளிப்புக்குள்ளே விட்டு நம்ம டைப் பண்ணி டேப் போட்டு சுற்றிட்டோம். பாட்டம் பிளேட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இது எப்படி நம்ம கழட்டணுமோ அதே மாதிரி எல்லாம் மாட்டிட வேண்டியதான். மோட்டர் பெட்டில் உட்கார வச்சிட்டோம்னா அந்த கவர்லேயும் பாருங்க உட்கார வச்சாச்சு. மோட்டரில் வந்து கரெக்டாக பாருங்க, ஒவ்வொரு டைம் சுற்றி பார்த்துக்கணும், இல்லைன்னா நமக்கு டவுட் தான். அதனால தான் இப்போ ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு வந்துடலாம் பூராமே. பாருங்கள் எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி ஒயரெல்லாம் கொடுத்துட்டு வந்துடலாம். அதுக்காக கலர் கோடிங் பார்த்து கட் பண்ணி விடுறது. அப்படியே கொடுத்து டேப் போட்டு அடிச்சிட்டோம். இந்த ஒயரெல்லாம் பார்த்திங்கன்னா கசகசன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து கரெக்டாக லே பண்ணி கிளிப் மாட்டிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃபுல்லாக மாட்டி வச்சுப்போ. இந்த மாதிரி கரெக்டாக நீட்டாக மாட்டலின்னா அதில் என்னென்னா ரன் ஆகும்போது அந்த ஃபேனில் எங்கேயாவது ஒயர் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கம்பல்சரி இந்த மாதிரி எல்லாம் ஒயர் லே பண்ணி விட்டுக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் கேபிள் டை வச்சு டைப் பண்ணிக்கங்க, அதான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஃபேனை மாட்டிட்டாச்சு. இம்ப்ளருமே ஃபுல்லாக கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். அதையும் சுற்றி பாருங்கள். இப்போ பாருங்கள், முதல்ல சுற்றுறதுக்கு இப்போ சுற்றுறதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். எவ்வளோ நேரம் சுற்று பாருங்கள். ஓகே, நம்ம ஊர் ரொம்ப கெட்டு போச்சுனே. அப்படி நல்லதா பேசி பழகடா அடத்தலையா. கையில ஸ்பானர் பிடிச்சவன்லாம் மெக்கானிக்னு சொல்றானே. நான் மெக்கானிக்னு சொல்லவே இல்லைங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபேன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஓட்டி பார்த்துடலாம். பவர் சப்ளை கொடுத்துட்டோம், ஆன் பண்ணுறேன். ஆசிலேஷன் நல்லா ஒர்க் ஆகுது. ஸ்பீடு கம்மி பண்ணி பார்த்தல நம்ம. பாருங்கள், ஆஃப் பண்ணி ரொம்ப நேரம் கழித்து தான் நிற்கிது. அதனால் மோட்டர் ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு மேலே கொஞ்சம் கிரிச்சு சத்தம் பண்ணிட்டு இப்போ அந்த சவுண்டும் இல்லை ஃபுல்லாக. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா
அதில் மோட்ரு காயில் ஓப்பன் ஆகிடுச்சு, அது சுத்தமாக வந்து ஒர்க் ஆகலை. அதனால தான் அதில் மோட்ரு மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்தது. இதில் வந்து மோட்ரு காயிலெலாம் நல்லா இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது. ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நம்ம ஒர்க் முடிஞ்சது. தேங்க்யூ.